அத்தியாயம் 25 நான் விளையாடிய விளையாட்டு உண்மையானதா இல்லையென்றால் அது வெறும் விளையாட்டு தானா? நிலவரை ஆதரவு வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளது. இந்த முறை அது வெற்றிகரமாக முடிந்தது. ஏடிசா இன்குபஸ் நிலவரைக்கு அனுப்பப்பட்டு சுமார் 2 மணி நேரம் ஆகிவிட்டன. இறுதியாக வெற்றியை குறிக்கும் அறிவிப்பு தோன்றியது. இந்த முறை ஏடிசா நன்றாக வேலை செய்திருப்பது போல் தோன்றியது. இன்குபஸ் டஞ்சியன் டெம்டேஷன் ஆப் இல்லுஷன் உடனான உறவு நட்பாக மாறிவிட்டது. ஓ, இது போன்ற ஒரு அமைப்பும் இருக்கிறதா? உண்மையில் அவள் இவ்வளவு சிறப்பாக உதவும் போது உறவுகள் நட்பாக மாறுவது மட்டுமல்லாமல் அது மிகவும் இனிமையானதாகவும் இருக்கும். கடந்த முறை நான் அவளிடம் உதவி கேட்டபோது அவள் கிட்டத்தட்ட நிலவரையை கைப்பற்றும் நிலைக்கு தள்ளப்பட்டாள். அதனால் நான் குழப்பத்தில் ஆழ்ந்தேன். இருப்பினும் எடிசா இன்னும் எடிசாகவே இருந்தாள். இவ்வளவு விடாமுயற்சியுடன் இருப்பது சரியா? இவ்வளவு கடினமாக உழைக்கும் எடிசாவுக்கு நான் ஏதாவது கொடுக்க முடியுமா? இன்குபஸ் நிலவரையின் டெம்டேஷன் ஆப் இல்லுஷன் மாஸ்டர் அஸ்மோ நட்பு உறவுக்கு அப்பால் சென்று ஏடிசாவிடம் விசுவாசமாக இருப்பதாக உறுதிமொழி எடுத்துள்ளார். இன்குபஸ் நிலவரையின் டெம்டேஷன் ஆப் இல்லுஷன் மாஸ்டர் அஸ்மோ ஆழ்ந்த மரியாதையுடன் பெரிய மாஸ்டருக்கு விசுவாசமாக சத்தியம் செய்துள்ளார். இப்போது என்ன நடக்கிறது? வாழ்த்துக்கள். மாயையின் தூண்டுதல் நிலவரை எஜமானருக்கு கீழ்ப்படிந்துவிட்டது. நிச்சயமாக அது ஒரு நல்ல சூழ்நிலையாக இருந்தது. அவள் நிறைய உதவி செய்திருந்தாள். உறவு நட்பாக மாறியது. ஆனால் இது எப்படி நடந்தது? இந்த முறை ஏடிசா தன்னை மனமுவந்து சமர்ப்பித்ததால் அவளிடம் எதுவும் சொல்வது கடினமாக இருந்தது. இருப்பினும் இது வேறு பரிமாணம். அதனால் ஏதேனும் பயன் உள்ளதா? அதே உலகில் கூட தூரம் வெகு தொலைவில் இருந்தால் அடிபணிந்து இருப்பது அர்த்தமுள்ளதாக இருக்கிறதா? இந்த முறை அது தூர பிரச்சனை அல்ல, ஆனால் அவை வெவ்வேறு பரிமாணங்களில் இருந்தன. ஆனால் அது வேறு பரிமாணத்தில் உள்ளது. இது போன்ற ஒன்றை நான் கேள்விப்பட்டதே இல்லை. இதுவரை இந்த விளையாட்டு ரேடன் கண்டத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. அது மிகவும் விரிவாக இருந்ததால் மிகச்சிறிய அமைப்புகள் வரை உண்மையாக கருதப்பட்டது. 1 வருடம் ஆகிவிட்டாலும் விளையாட்டின் நம்பகத்தன்மையால் நான் கவரப்பட்டேன். ஆனால் வேறு பரிமாணமா? மேலும் பரிமாணத்தின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. ரேடன் மட்டும்தான் அந்த செட்டிங் இல்லையா? இருப்பினும் விளையாட்டின் பல்வேறு பகுதிகளை நான் ஆராய்ந்தாலும் பரிமாணங்கள் தொடர்பான எந்த தகவலும் இல்லை. அது இணையத்தில் வருமா என்று யோசித்தேன். அதனால் நான் தேட ஆரம்பித்தேன். இருப்பினும் விரைவில் ஒரு சிக்கல் எழுந்தது. ரேடன் விளையாட்டு எந்த முடிவுகளையும் காட்டவில்லை. இல்லை, ரேடன் தேடிய போது எண்ணற்ற முடிவுகள் இருப்பது தெளிவாக தெரிந்தது. உண்மையான ரேடன் பற்றிய தகவல்கள் மட்டுமே வந்ததுதான் பிரச்சனை. என்னால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லையா? ஆனால் அது அப்படி இல்லை. குறைந்தபட்சம் ஒரு சிறிய துப்பையாவது கண்டுபிடிக்கும் நம்பிக்கையில் பல்வேறு முக்கிய வார்த்தைகளை பயன்படுத்தி தேட முயற்சித்தேன். இருப்பினும் எந்த முடிவுகளும் தோன்றவில்லை. முன்பதிவு செய்யப்பட்ட விளையாட்டை நிறுவச் சொல்லும் குறுஞ்செய்தி கூட மறைந்துவிட்டது. பேய் என்னை சபித்ததா? இந்த முறை நான் விளையாட்டின் பெயரிலிருந்து விளையாட்டு உருவாக்குனரின் பெயருக்கு என் கவனத்தை திருப்பினேன். உண்மையாகவே வளப்பரின் பெயர்தான் என்ன? நான் விளையாட்டின் அமைப்புகளுக்குள் சென்றேன். வழக்கமாக டெவலப்பரை அல்லது அவர்களின் வலைத்தளத்தை எவ்வாறு தொடர்பு கொள்வது என்பது பற்றிய தகவல்கள் அங்கு குறிப்பிடப்படும். நான் அதை அங்கே கண்டுபிடிப்பேன் என்று நினைத்தேன். ஆனால் என் எதிர்பார்ப்புகள் பொய்த்துப் போயின. ஆனால் என் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றப்பட்டன. டெவலப்பர், விளையாட்டின் வலைத்தளம் அல்லது அது தொடர்பான எதையும் பற்றி எனக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை. என்ன நடக்கிறது? இது ஒரு தோல்வியடைந்த விளையாட்டா அல்லது தடை செய்யப்பட்ட விளையாட்டா? புதிதாக நிறுவப்பட்ட நிறுவனமாக இருந்தாலும் கூட டெவலப்பர் அல்லது படைப்பாளர்களைப் பற்றிய அடிப்படை தகவல்களை அவர்கள் வழக்கமாக சேர்ப்பார்கள். ஆனால் இந்த விளையாட்டு உண்மையில் எதுவும் இல்லை.
நான் என் பணத்தை நுண் பரிவர்த்தனைகளுக்கு வீணாக்கினேனா? சில நாட்களுக்கு முன்பு நான் உணர்ந்த அதே அசௌகரியத்தை திடீரென்று உணர்ந்தபோது நான் சோர்வடைந்தேன். அது ஒரு பயங்கரமான உணர்வு. இது என்ன? அருகாமையில் இருந்த மானா மாறிக்கொண்டிருந்தது. சில நாட்களுக்கு முன்பு நான் மானா உணர்வை உணரும் திறனை பெற்றதிலிருந்து இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இருப்பினும் விரைவில் மானா அமைதியடைந்தது. வேறொரு பரிமாணத்திலிருந்து ஒரு நிலவரையுடன் முதல் தொடர்பு. ஒரு தனித்துவமான சாதனை திறக்கப்பட்டுள்ளது. எச்சரிக்கை: பரிமாண காரணகாரிய விகிதம் மறுசீரமைக்கப்படுகிறது. காரண விகிதம்? அது நான் இதுவரை கேள்விப்படாத ஒரு வார்த்தை. காரணகாரிய விகிதத்தில் ஏற்பட்ட விரைவான மாற்றத்தின் காரணமாக தீய கடவுளின் கூடு நிலவரையின் தலைவரான மாஸ்டர் சரித்திரனுக்கு அவசரகால முறை அமைக்கப்பட்டுள்ளது. திடீரென்று என் பெயருடன் ஒரு எச்சரிக்கை தோன்றியது. என் பெயர் ஏன் இங்கே எழுதப்பட்டுள்ளது? நான் இதற்கு முன்பு என் பெயரை இங்கே எழுதியிருக்கிறோனா? ஓ, நான் ஒருமுறை என் பெயரை எழுதியிருந்தேன். ஆரம்பத்தில் நான் அவளுக்கு ஆடைகளை பரிசாக கொடுத்தபோது எடிசா என் பெயரை கேட்டாள். அந்த நேரத்தில் நான் சொன்னது தெளிவாக நினைவிருக்கிறது. அடடா! மீண்டும் எனக்கு ஏன் திடீரென்று இவ்வளவு தூக்கம் வருகிறது? தெளிவான கனவு முறை செயல்படுத்தப்பட்டது. திடீரென ஏற்பட்ட அதீத தூக்க கலக்கத்தால் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் கண்களை மூடிக்கொண்டேன். நான் சுயநினைவுக்கு வந்து கண்களை திறந்தபோது நான் ஒரு அறிமுகமில்லாத இடத்தில் இருப்பதைக் கண்டேன். நான் சற்று முன்பு இருந்த அறையிலிருந்து அது முற்றிலும் மாறுபட்ட இடம். சுற்றியுள்ள நிலப்பரப்பு ஒரு குகையைப் போல இருந்தது. இந்த இடம் ஒரு நிலவரையைப் போல எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டது. நான் ஏன் ஒரு நிலவரையில் இருக்கிறேன்? அது நிச்சயமாக நான் இதற்கு முன்பு பார்த்திராத ஒரு இடம். ஆனாலும் அது விசித்திரமாக பரிச்சயமானதாக உணர்ந்தேன். ஆனால் அதோடு மட்டும் போதாது. தற்போதைய சூழ்நிலை குழப்பமாக மட்டும் இல்லை, ஏதோ ஒரு காரணத்தால் விசித்திரமாக சௌகரியமாக இருந்தது. இது ஒரு கனவா? நான் என் கையின் பின்புறத்தை லேசாக கிள்ளினேன். இருப்பினும் அது ஒரு விசித்திரமான உணர்வு. அது வெறும் வலி அல்லது வலியற்றது மட்டுமல்ல, வார்த்தைகளில் சொல்வது கடினமாக இருந்தது. அது ஒரு சாதாரண உணர்வு அல்ல, மானா மீண்டும் ஏற்ற இறக்கமாக இருந்தது. சில நாட்களுக்கு முன்பு மானாவை உணரும் திறனை பெற்றதிலிருந்து இது நடந்து கொண்டிருக்கிறது. முதலில் இது எனது தகவமைப்பு இல்லாததால் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு என்று நினைத்தேன். ஆனால் அது அப்படி தெரியவில்லை. அது என்னவாக இருக்கும் என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கும் போது இறுதியாக நீங்கள் வந்துவிட்டீர்கள். ஒரு குரல் என்னை அழைத்தது. அந்த குரலின் தலைவி என் முன் நின்ற ஒரு பெண். அவளுடைய தோற்றமும் மிகவும் பரிச்சயமானது. அவளுடைய பனி வெள்ளை முடிக்கு மேலே 2 பெரிய கொம்புகள், வசீகரிக்கும் கண்கள் மற்றும் யாரையும் மயக்கும் தோற்றம். அவள் அணிந்திருந்த பணிப்பெண் உடை கூட. நான் அவளை பார்த்தவுடன் அவள் யார் என்பதை உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டேன். ஏடிசா நியாகு. விளையாட்டில் நான் எண்ணற்ற முறை பார்த்த சக்யூபஸ் ஏடிசாவின் தோற்றம் அது. ஒரே வித்தியாசம் என்னவென்றால், விளையாட்டில் இருந்த ஏடிசா இப்போது என் கண் முன்னே நின்று கொண்டிருந்தது. இது ஒரு கனவாகத்தான் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் விளையாட்டில் இருக்கும் ஏடிசா என் முன் இருக்க வாய்ப்பே இல்லை. ஒருவேளை நான் அவளை பெயர் சொல்லி அழைத்ததால் ஏடிசா அன்பாக சிரித்தாள். அந்த பெரிய மாஸ்டரை நேரில் சந்திப்பதில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சியடைகிறேன். ஏடிசா தலையை ஆழமாக குனிந்து என்னை வரவேற்றாள். நான் என்னை முறையாக அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். உன்னத எஜமானரின் தாராள மனப்பான்மைக்கு நன்றி. நான் இப்போது ஒரு புதிய வாழ்க்கையை நடத்தி உங்கள் விருப்பப்படி நிலவரையை நிர்வகிக்கிறேன். நான் ஏடிசா. எடிசாவின் வார்த்தைகள் தொடர்ந்தன. இருப்பினும் எஜமானர் தற்போது நிலையற்ற நிலையில் இருக்கிறார். உங்கள் உன்னதமான ஆவியை ஒரு கணம் பிடித்துக் கொள்ள மட்டுமே நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். எனக்கு இன்னும் பற்றாக்குறை இருப்பதால் நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன்.
ஏடிசா ஒரு புரியாத மன்னிப்பு கேட்டு தலை குனிந்தாள். மானா மீண்டும் ஏற்ற இரக்கமாக இருக்கிறாள். அந்த நொடியில் ஏற்ற இரக்கமாக இருந்த மன அழுத்தம் இன்னும் அதிகமாக எழத் தொடங்கியது. நான் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்தேன். இப்போ சரியாயிடும். இது வெறும் கனவுதான். இதை ரொம்ப சீரியஸா எடுக்க வேண்டிய அவசியமில்லை. நான் உணர்வுபூர்வமாக சிந்தித்து செயல்படும் போது அது ஒரு தெளிவான கனவாக இருக்கலாம். கனவுகளை மிக எளிதாக கட்டுப்படுத்த முடியும். அப்படி யோசித்துக் கொண்டே மன அமைதியடையத் தொடங்கியது. சரி, நான் இப்போது நிலவரையை ஆராயலாமா? நான் ஏடிசாவிடம் கேட்டேன். மிகவும் நிம்மதியாக உணர்ந்தேன். ஏடிசா ஒரு கணம் தயங்கி பதிலளித்தாள். நிச்சயமாக. உங்கள் நிலவரை வழியாக உங்களை வழிநடத்துவதை வாழ்நாள் முழுவதும் கௌரவமாக கருதுகிறேன். அவளுடைய வார்த்தைகள் என்னை சிரிக்க வைத்தன. எடிசாவின் உற்சாகமான மற்றும் அழகான நடத்தை எனக்கு வேடிக்கையாக இருந்தது. ஆனால் ஒருவேளை நான் அவளுக்கு சில புதிய ஆடைகளை வாங்கித் தர வேண்டும் என்று எனக்குள் நினைத்துக் கொண்டேன். ஏடிசா ஒரு பணிப்பெண் உடையில் அணிந்திருந்தாள். அது அவளுக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். ஆனால் இப்போது அது அவளுடைய கவர்ச்சிக்கு நியாயம் செய்யவில்லை என்று உணர்ந்தேன். நான் ஏடிசாவை பின்தொடர்ந்து அவளுக்கு ஒரு உடை மாற்றுவது பற்றி யோசிக்க வேண்டும் என்று நினைத்தேன். நான் முதலில் விளக்குவது நிலவரையின் மிக முக்கியமான பகுதியான மையப் பகுதியை. மையத்தில் அமைந்துள்ளது. எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மையப்பகுதி அழைக்கப்பட்டால் நிலவரையும் அழைக்கப்படும் என்பது அனைவரும் அறிந்ததே. மையமானது சாராம்சத்தில் நிலவரையின் இதயமாக இருந்தது. எந்த வேட்டைக்காரனுக்கும் அல்லது விழித்திருக்காத ஒரு சாதாரண மனிதனுக்கும் கூட இது தெரியும். ஆனால் என்னுடைய தற்போதைய நிலவரையில் மையமானது அம்பலப்படுத்தப்பட்டது. நடைமுறையில் தயவு செய்து என் நிலவரையை அழைக்கவும் என்று கத்தினார். ஒரு பொதுவான நிலவரையில் மையத்தைச் சுற்றி ஏராளமான பொறிகள், தடைகள் மற்றும் அரக்கர்கள் இருப்பார்கள். அது அடிப்படையில் நிலவரையின் இதயமாக இருந்தது. இருப்பினும் நான் வித்தியாசமாக இருந்தேன். அது வெறும் விளையாட்டு என்பதால் நான் அதில் அதிக கவனம் செலுத்தவில்லை. மேலும் ஏடிசா இங்கே இருப்பதால் இந்த நிலவரை எப்போதாவது உடைக்கப்படுமா என்று நான் யோசித்தேன். இருப்பினும் இதயம் என்று குறிப்பிடப்படும் வெளிப்படும் மையத்தை பார்த்தது மிகவும் விரும்பத்தகாத உணர்வை ஏற்படுத்தியது. நான் இதை மேம்படுத்த வேண்டும். அது ஒரு கனவாக இருந்தாலும் விளையாட்டுத் திரையில் எதையாவது பார்ப்பதற்கும் அதை நேரில் அனுபவிப்பதற்கும் இடையே குறிப்பிடத்தக்க வித்தியாசம் இருந்தது. ஏடிசா விரைவாக மற்றொரு இடத்தை விளக்கத் தொடங்கினாள். நான் வேலை செய்யுற இடம் இதுதான். இந்த முறை ஏடிசாவுக்கு நிறைய வேலைகள் இருப்பதாக தோன்றியதால் மேலாளரின் அலுவலகத்தை அவள் விளக்கினாள். தேவைப்பட்டால் ஓய்வெடுக்க இந்த பணியிடத்தை அவள் உருவாக்கினாள். அதே நேரத்தில் இது என்னுடைய தனிப்பட்ட இடம். நீங்கள் எனக்கு இந்த தனிப்பட்ட இடத்தை கொடுத்திருப்பது மிகவும் அர்த்தமுள்ள செயலாகும். ஏடிசா பெருமையுடன் சொன்னாள். மீண்டும் ஏடிசாவின் நடத்தை மிகையாக இருந்தது. அவள் என்னை மிகவும் உயர்த்தி பேசிக் கொண்டிருந்தாள். சரி. நிலவரையின் மையத்தில் அமைந்துள்ள மேலாளரின் அலுவலகம் உண்மையிலேயே ஆடம்பரமாக தெரிந்தது. இருப்பினும் என் கண்ணில் பட்ட ஒரே விஷயம் அதன் முன் வரிசையாக வைக்கப்பட்டிருந்த எலும்புக்கூடுகள்தான். அதனால் அது மிகவும் இழிந்ததாக தோன்றியது. ஒரு நேர்த்தியான மேலாளர் அலுவலகம் மற்றும் கீழ்மட்ட அரக்கர்களின் கலவை. நான் அதை விளையாட்டின் கண்ணோட்டத்தில் பார்த்தபோது நான் கவனிக்கவில்லை. ஆனால் இப்போது நான் அதை இப்படி கவனித்தபோது ஏதோ ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டது. ஏடிசா நிலவரை மேலாளராக இருந்தார். மேலாளரின் அலுவலகம் கீழ்நிலை அரக்கர்களால் பாதுகாக்கப்பட்டால் மற்றவர்கள் அதை எப்படி பார்ப்பார்கள்? அவங்க அவளை குறைத்து மதிப்பிட்டிருக்கலாம். என் எடிசாவை யாராவது குறைத்து மதிப்பிடுவதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் இன்னும் அரக்கர்களை சமனிங் செய்ய வேண்டும். நல்ல அரக்கர்கள் தோன்றினால் நான் அவற்றை மேலாளரின் அலுவலகத்தில் வைப்பேன். அந்த எண்ணத்துடன் எடிசாவின் வசிப்பிடத்திற்கான கதவை திறக்க முயற்சித்தேன். ஆமா. ஏடிசா திடீரென்று பயந்து போனாள்.
இல்லை மாஸ்டர். எடிசாவின் குழப்பமான முகபாவனை அழகாக இருந்தது. அவள் பதற்றமடைந்த விதம் அழகாக இருந்தது. அதே நேரத்தில் நான் மற்ற நபரிடம் எவ்வளவு அலட்சியமாக இருந்தேன் என்பதை உணர்ந்தேன். எடிசா ஒரு பெண். நீங்கள் அதை பற்றி யோசித்து பார்த்தால், ஒரு ஆண் ஒரு பெண்ணின் வாழ்க்கை இடத்திற்கு சாதாரணமாக கதவை திறப்பது மரியாதைக்குரிய விஷயமல்ல. நான் உடனே என் கையை கதவிலிருந்து அகற்றினேன். பின்னர் எடிசா என் பின்னால் நிம்மதி பெருமூச்சு விடுவதைக் காண முடிந்தது. அவள் மீண்டும் விளக்கினாள். அடுத்தது பலிபீடம். இங்குதான் உங்களுக்கு பலிகள் செலுத்தப்படுகின்றன. காணிக்கைகளும் பலிபீடமும். பலிபீடத்தை பார்த்தவுடன் சிறிது நேரம் முன்பு வரை நன்றாக இருந்த மானா மீண்டும் ஏற்ற இறக்கமாக தொடங்கியது. மானா ஒத்ததிர்வு பொதுவாக இப்படித்தான் செயல்படுமா? மீண்டும் ஒருமுறை எனக்கு சங்கடமாக உணர்ந்தேன். நான் பலிபீடத்தை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். பிரசாதங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? சில நாட்களாக எனக்கு ஒருவித அசௌகரியம் ஏற்பட்டது. குறிப்பிட்ட நேரங்களில் காட்டுத்தனமாக போகும் மானா உணர்வு. இது அனைத்தும் மிருதனுடன் தொடங்கியது. விளையாட்டில் பலியாக பலியிடப்பட்ட மிருதனும் நான் நிலவரையை விட்டு வெளியேறும்போது வில்லன் அறிவிப்பு பலகையில் தோன்றிய முன்னாள் மிருதனும் ஒரு தியாகமாக வழங்கப்பட்டார். நான் ஒரு தனித்துவமான திறனை பெற்றேன். பிந்தைய மிருதன் என்னைப் போலவே அதே திறனை கொண்டிருந்தார். அங்கிருந்து ஒரு அபத்தமான கருதுகோள் வெளிப்பட்டது. நான் உணர்ந்து கொண்டிருந்த அசௌகரியத்தின் தன்மையை புரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. யார் பலியாக கொடுக்கப்பட்டார்கள் அல்லது என்னால் யார் துன்பப்பட்டார்கள் என்பது முக்கியமல்ல. அந்த விஷயங்கள் ஒரு பொருட்டாக தெரியவில்லை. சமீப காலமாக எனக்கு சில விவரிக்க முடியாத விஷயங்கள் நடந்து வருகின்றன. நான் ஒரு நிலைத்திரையை பெற்றிருந்தேன், மேலும் ஒரு தரத்திறனையும் கூட பெற்றிருந்தேன். முதலில் இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்லது நிலைத்திரை தாமதமாக தோன்றியதற்கான வெகுமதி என்று நினைத்தேன். ஆனால் எனக்கு அது சந்தேகமாக தொடங்கியது. அதனால்தான் நான் இங்கே ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்த விரும்பினேன். நான் செய்து கொண்டிருந்தது உண்மையில் ஒரு விளையாட்டா அல்லது அது நிஜமா? என் மனது இன்னும் பைத்தியமாக மாறத் தொடங்கியது. தொடர்ந்த அசௌகரியம். இந்த பிரச்சனையை தீர்க்க விரும்பினேன். அதனால்தான் நான் இந்த கேள்வியை கேட்க விரும்பினேன். பலிகளை செலுத்துவதால் எனக்கு என்ன லாபம்? சில நாட்களுக்கு முன்பு துல்லியமாக கண்டுபிடிப்பதற்காக ஒரு கலைப்பொருளை பலியாக கொடுக்குமாறு நான் அந்த அமைப்பிடம் கூறியிருந்தேன். ஆனால் ஒரு உறுதியான பதில் இருக்க முடியாது. பிரசாதங்கள் எனக்கு என்ன விளைவுகளை ஏற்படுத்துகின்றன? என் கேள்விக்கு எடிசா புன்னகையுடன் பதிலளித்தாள். நீங்கள் உங்கள் பலத்தை மீண்டும் பெறலாம் மாஸ்டர். எனது வலிமையா? நீங்கள் உங்கள் முழு பலத்தையும் மீண்டும் பெறும் நாளில் உலகம் உங்கள் முன் மண்டியிடும் மாஸ்டர். பேசி முடித்தவுடன் எடிசா மண்டியிட்டாள். அப்படியா? நான் அமைதியாக தலையசைத்தேன். திடீரென்று ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது. எடிசா என்னை முதலில் சந்தித்த போது ஏதோ சொன்னாள். நீங்க என்னை முதலில் பார்த்தப்போ இப்படித்தான் சொன்னீங்க இல்லையா? இப்போ நீங்க சொல்றீங்க என் மனசாட்சியை அப்படியே காப்பாத்தத்தான் நீங்க இங்க இருக்கீங்கன்னு. என் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக எடிசா தலையசைத்தாள். எச்சரிக்கை மாஸ்டர். சரித்திரன் அமைக்கப்பட்ட அவசர பயன்முறையில் ஒரு பிழை ஏற்பட்டுள்ளது. எச்சரிக்கை மாஸ்டர். சரித்திரனுக்கு அமைக்கப்பட்ட அவசர பயன்முறையில் ஒரு பிழை ஏற்பட்டுள்ளது. அலாரங்கள் தொடர்ந்து தோன்றின. விளையாட்டில் நான் பார்த்த அலாரங்கள் இப்போது என் கண்களுக்கு முன்னால் இருந்தன. நான் அதை உணர்ந்துவிட்டேன். மாஸ்டர், நீங்கள் இன்னும் உங்கள் பலத்தை முழுமையாக மீட்டெடுக்கவில்லை. இது ஒரு எதிர்பாராத முன்னேற்றம். காரணகாரிய விகிதம் கடுமையாக தெரிக்கப்படுவதற்கான குறிப்பிடத்தக்க ஆபத்து உள்ளது. தற்காப்பு முறை செயல்படுத்தப்பட்டது. தெளிவான கனவு பயன்முறையின் அவசர இடைநிறுத்தம். இவ்வளவு நேரமும் நான் அனுபவித்து வந்த அசௌகரியத்திற்கான திறவுகோல் தெளிவாக தெரிந்தது.
இது நிஜமா அல்லது கனவா என்பது முக்கியமில்லை. ஒரு சின்ன குறிப்பு மட்டும் போதும். நான் சீக்கிரமா எடிசா கிட்ட சொன்னேன். இனிமேல் எல்லாவற்றையும் எனக்கு கொடுங்கள். தெளிவான கனவு நிலையிலிருந்து விழித்தெழுதல். அடுத்து என்ன நடந்திருக்கும் என்று பார்க்க இந்த சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தியாயம் 26 நான் விளையாடிய விளையாட்டு யதார்த்தம். எடிசா தன் எஜமானர் மறைந்து போன இடத்தை பார்த்தாள். நிச்சயமா, மாஸ்டர். எடிசா தன் எஜமானரை நேருக்கு நேர் சந்திப்பது இதுவே முதல் முறை. அவள் அதிர்ச்சியடைந்தாள். நீ இன்னும் உன் பலத்தை முழுமையாக பெறவில்லை. அவளுடைய எஜமானரின் அதிகாரத்தின் தற்போதைய நிலை இன்னும் முழுமையடையவில்லை. ஒருவேளை முத்திரையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதன் மூலம் அவர் தனது பலத்தை இன்னும் அதிகமாக குறைத்திருக்கலாம். ஆனால் அவரது உறுதிப்பாடு அசாதாரணமானது. உண்மையிலேயே ஒரு சிறந்த மனிதர். கடைசியில் அவளுடைய எஜமான் எல்லாவற்றையும் காணிக்கையாக கொடுக்கும்படி கட்டளையிட்டார். இப்போது நீங்கள் தீவிரமாக தொடங்கப் போகிறீர்கள். ஒரு சிறந்த ஜீவன், ஒப்பற்ற ஜீவன். இத்தனை பட்டங்களுடன் அவளுடைய எஜமானர் தீவிரமாக முன்னேற தயாராகிக் கொண்டிருந்தார். பின்னர் அது நடந்தது. இடி இடி. முழு நிலவரையும் அதிர்ந்தது. இது எடிசாவுக்கு பரிச்சயமான காட்சியாக இருந்தது. அவளுடைய எஜமானர் தனது சொந்த திறன்களை பயன்படுத்தி நிலவரையை விரிவுபடுத்திக் கொண்டிருந்தார். என் எஜமானர் இயக்கத்தில் இருக்கும்போது நான் இங்கே நிற்க முடியாது. அவள் இப்போது செய்ய வேண்டியது என்னவென்றால் அவளுடைய எஜமானருக்கு பாதையை தெளிவுபடுத்துவதுதான். அதனால்தான் அவளால் தற்போதைய நிலையில் அசையாமல் உட்கார முடியவில்லை. முதலில் இதை சமாளிப்போம். இன்குபஸ் நிலவரையில் உதவியதற்காக வெகுமதியாக பெற்ற சரக்கு கலைப்பொருளை எடிசா வெளியே எடுத்தாள். வெளியில் ஒரு சிறிய பெட்டி போல தெரிந்தாலும் அதில் ஏராளமான பொருட்களை வைக்க முடியும். இப்போதும் அது அப்படியேதான் இருந்தது. அந்த சிறிய பெட்டியிலிருந்து பல உபகரணங்கள் வெளியே வந்தன. இது நிச்சயமாக வித்தியாசமாக தெரிகிறது. இன்குபஸ் நிலவரை வேறு பரிமாணத்தில் அமைந்திருந்தது. அந்த நிலவரையின் உரிமையாளரான அஸ்மோவிடமிருந்து பூமி என்று ஒரு பரிமாணம் இருப்பதாக அவள் கேள்விப்பட்டிருந்தாள். அங்கிருந்து வேட்டைக்காரர்களைப் பற்றிய கதைகளையும் அவள் கேள்விப்பட்டிருந்தாள். வேட்டைக்காரர்கள் இங்கே அட்வென்ச்சர்ஸ்களை போன்றவர்கள். இருப்பினும் அவர்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்கள். ரேடன் கண்டத்தில் மட்டுமே வாழ்ந்த எடிசாவின் கதை வேறுபட்டது. அவளிடம் இப்போது இருந்த உபகரணங்கள் பூமியில் வேட்டைக்காரர்கள் பயன்படுத்தியவை. வாள்கள், வில்கள், ஈட்டிகள் போன்ற ஆயுதங்களும் அவர்களின் உடல்களை பாதுகாக்க கவசங்களும் இருந்தன. இந்த பொருட்களை எப்படி கையாள்வது என்று எடிசா யோசித்தாள். சிறிது நேர யோசனைக்குப் பிறகு அவள் முடிவு செய்தாள். வேட்டைக்கார உபகரணங்களை நான் பூதங்களுக்கு கொடுப்பேன். மிஸ்டர் டென்னிஸ், தயவு செய்து ஏரியா 2ல இருக்கிற கோப்ளின்களை கூப்பிடுங்க. எடிசா உத்தரவு பிறப்பித்தவுடன் டென்னிஸ் உடனடியாக வெளியேறினார். பூதங்களின் தற்போதைய போர் திறன் மிகவும் குறைவாக இருந்தது. அவர்கள் பேய் வியாபாரியிடமிருந்து ஆயுதங்களை பெற்றாலும் அது குறிப்பிடத்தக்க வித்தியாசத்தை ஏற்படுத்தாது. இருப்பினும் வேட்டைக்காரரின் உபகரணங்கள் வேறுபட்டவை. தரம் மட்டும் தெளிவாக உயர்ந்ததாக இருந்தது. எடிசா என்றாவது ஒரு நாள் பூமிக்கு செல்ல விரும்புவதாக தனக்குள் நினைத்துக் கொண்டாள். ஆனால் இது என்ன? உபகரணங்களில் எடிசா இதற்கு முன்பு பார்த்திராத ஒன்று இருந்தது. அது ஒரு நீண்ட தடி போன்ற வடிவத்தைக் கொண்டிருந்தது. அதனுடன் ஒரு கைப்பிடி போன்ற பகுதி இணைக்கப்பட்டிருந்தது. இது ஒரு ஈட்டி அல்ல, மேலும் இது பூதங்கள் பொதுவாக பயன்படுத்தும் விஷக்கூர்முனை குச்சியைப் போன்றது. பூதங்கள் பொதுவாக பயன்படுத்தும் ஆயுதங்கள் எளிமையான அமைப்பில் இருந்தன. மரக்குச்சியைப் போன்ற உருளை வடிவத்தை கொண்டிருந்தன. அவர்கள் விஷக்கூர்முனைகளை உள்ளே வைத்து தங்கள் வாயால் ஊதி வெளியேற்றுவார்கள். அதை உருவாக்குவது எளிதானது மற்றும் நீண்ட தூர ஆயுதமாக திறமையானது. மேலும் எடிசா கொண்டு வந்திருந்த தடி போன்ற உபகரணங்கள் ஒரே மாதிரியாக தெரிந்தன. ஆனால் அது உலோகத்தால் ஆனது. அதை வலிமையாக்கியது. எடிசா ஊழியர்களின் முனையை ஆராய்ந்தார். அங்கு ஒரு துளை இருப்பது போல் தோன்றியது. அது காலியாக தெரிந்தது. ஆனால் அவள் கைப்பிடியை ஆய்வு செய்தபோது ஒரு வட்ட வளையம் போன்ற பகுதி சற்று நீண்டு கொண்டிருப்பதைக் கண்டாள். எலிசா அதை தன் விரலால் அழுத்தினாள். பே! திடீரென்று காதை பிளக்கும் சத்தத்துடன்
கைத்தடியின் முனையிலிருந்து தீப்பிழம்புகள் வெடித்தன. திடீரென்று வந்த சத்தத்தால் ஏடிசா திடுக்கிட்டாள். ஆனால் அவள் விரைவாக அமைதியடைந்தாள். சரி, இது இப்படித்தான் வேலை செய்கிறது. பின்னர் அவள் தலையை ஊழியர்கள் சுட்ட திசையில் திருப்பினாள். அந்த இடத்தில் டென்னிஸ் கொண்டு வந்த போதங்கள் கூடியிருந்தன. அவற்றில் ஒரு போதம் தரையில் கிடந்தது. அதன் இதயத்திற்கு அருகிலுள்ள ஒரு துளையிலிருந்து இரத்தம் வழிந்தது. இது தடியிலிருந்து வந்த சக்தியால் ஏற்பட்டதாக தெரிகிறது. மீதமுள்ள போதங்கள் பயத்தில் நடுங்கின. ஓ, அடுத்த முறை உங்களுக்கு மகிழ்ச்சியை வாழ்த்துகிறேன், மிஸ்டர் கூப்ளின். விழுந்த போதத்தை அப்படியே விட்டுவிட்டு ஏடிசா தன் கவனத்தை மீண்டும் உபகரணங்களின் பக்கம் திருப்பினாள். அது ஒரு எளிய ஆயுதம் அல்ல, அதில் ஒரு வில்லை விட பெரிய சக்தி இருந்தது. அதன் சக்தியை மதிப்பிடுவதற்காக ஏடிசா தனது உள்ளங்கையை அந்த கோலின் முனையில் வைத்து அதைச் சுட்டாள். அந்த சக்தி நிச்சயமாக பிரமிக்க வைக்கும் வகையில் இருந்தது. தாக்குதலில் மேஜி பவர் கூட இருந்தது. இருப்பினும் அது எப்படி வேலை செய்கிறது என்பதை ஏடிசா புரிந்து கொள்ளவில்லை. அது வேகமான மற்றும் சக்தி வாய்ந்த உபகரணமாக இருந்தது. இருப்பினும் அதற்கு அதன் வரம்புகள் இருந்தன. இது பூதங்களுக்கு பயனுள்ள அடிகளை வழங்கக்கூடும், ஆனால் ஏடிசா தனக்கு எந்த தாக்கத்தையும் உணரவில்லை. அதன் செயல்திறனின் எல்லை எங்கே? சிறிது நேர யோசனைக்குப் பிறகு எடிசா இந்த நீண்ட கோல் போன்ற ஆயுதத்தை போத பிரபுவிடம் கொடுக்க முடிவு செய்தாள். போதங்கள் வேட்டைக்காரர் உபகரணங்களுடன் ஆயுதம் ஏந்தி இருந்தால், போத பிரபுவிடம் எதுவும் இல்லை என்றால் அது விசித்திரமாக இருக்கும். அந்த ஊழியர்கள் மிகவும் நேர்த்தியாக தெரிந்தனர். மந்திரவாதிகள் எடுத்துச் செல்லும் தண்டுகளைப் போலவே இருந்தனர். இது ஏரியா 2 என் நடுத்தர முதலாளியாக இருந்த கோப்ளின் பிரபுவுக்கு ஏற்றதாக அமைந்தது. ஏடிசா அந்த ஆயுதத்தை போது பிரபுவிடம் ஒப்படைத்தாள். பொதுவாக நீங்கள் எழுந்திருக்கும் போது உங்கள் தலை பனிமூட்டமாக இருக்கும். இந்த செயல்பாட்டின் போது நீங்கள் ஆரம்பத்தில் உங்கள் கனவின் உள்ளடக்கத்தை தெளிவாக நினைவில் கொள்கிறீர்கள். பின்னர் சில வினாடிகள் கழித்து விவரங்கள் மங்கலாகிவிடும். நீங்கள் எவ்வளவு கடினமாக முயற்சித்தாலும் எனக்கு என்ன மாதிரியான கனவு இருந்தது என்பதுதான் ஒரே கேள்வி. இப்போது கூட நான் கனவு கண்டது போல விவரங்கள் படிப்படியாக மறைந்து கொண்டிருந்தன. கனவின் கடைசி பகுதி மட்டுமே மிகவும் மறக்க முடியாததாக இருந்தது. எனக்கு வெட்கமாக இருந்தது. நான் ஏன் என் கனவில் நான் அரிதாகவே பயன்படுத்தும் தொனியில் எல்லாவற்றையும் தியாகம் செய் என்று நம்பிக்கையுடன் சொன்னேன்? அது என்னை பயமுறுத்தியது. ஆனால் அது உண்மையில் ஒரு கனவா? எனக்கு தெளிவற்ற நினைவுகள் இருந்தன. நான் விளையாடுற விளையாட்டு நிஜமா? அது ஒரு தொந்தரவான உணர்வு. ஒருவேளை எனக்கு ஏற்கனவே பதில் தெரிந்திருக்கலாம், ஆனால் எனக்கு உறுதியான ஆதாரம் தேவைப்பட்டது. நான் சரிபார்க்கலாமா? என்னுடைய திறமைகளும் என்னுடைய ஸ்மார்ட் போனில் உள்ள விளையாட்டும் மட்டுமே எஞ்சியிருந்தன. நான் என் ஸ்மார்ட் போனை கையில் பிடித்துக்கொண்டு விளையாட்டை தொடங்கினேன். ஆமாம், இந்த விளையாட்டை விளையாடிய பிறகுதான் அது நிச்சயமாக நடந்தது. நான் என் உள்ளுணர்வை நம்பினேன். என்கிட்ட இப்போ எவ்வளவு பணம் இருக்கு? திறனை பெறுவதற்கு முன்பு நான் ஒரு சுமை தூக்கும் தொழிலாளியாக சம்பாதித்த பணம். மாய உணர்திறன். முதலில் திறன் புத்தகங்களை வாங்குவதற்காக நான் சேமித்து வைத்திருந்தேன். ஆனால் இப்போது திறன் புத்தகங்கள் குறைந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக தோன்றியது. ஒருவேளை கருத்தில் கொள்ள இன்னும் முக்கியமான விஷயங்கள் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால் என் உள்ளுணர்வு என்னுடன் பேசுவதாக உணர்ந்தேன். சரி, பார்ப்போம். விளையாட்டு தொடங்கியவுடன் நான் உடனடியாக கடைக்குள் நுழைந்தேன். என் மனதில் ஒரே ஒரு குறிக்கோள் இருந்தது: ரத்தினங்களை வாங்குவது. பணம் செலுத்தப்பட்டது. 5000 ரத்தினங்கள் அஞ்சல் மூலம் டெலிவரி செய்யப்படும். நான் இன்னொரு கொள்முதல் செய்தேன். பணம் செலுத்தப்பட்டது. 5000 ரத்தினங்கள் அஞ்சல் மூலம் டெலிவரி செய்யப்படும். மேலும் இன்னொன்று. பணம் செலுத்தப்பட்டது. 5000 ரத்தினங்கள் அஞ்சல் மூலம் டெலிவரி செய்யப்படும். நான் தொடர்ந்து ரத்தினங்களை வாங்கினேன். நான் 1.1 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ரத்தினங்களை வாங்கிய போது எனக்கு ஒரு எச்சரிக்கை செய்தி வந்தது. காரணகாரியத்தை மாற்றும் ஆபத்து உள்ளது. இந்த நேரத்தில் நீங்கள் கூடுதல் ரத்தினங்களை வாங்க முடியாது. என்ன? காரணகாரிய உறவு ஏன் ரத்தின கொள்முதல்களை பாதிக்கிறது? இந்த விளையாட்டு முன்பு இப்படி இல்லை.
செயலியில் வாங்குவதை ஊக்குவிக்கும் முயற்சியில் இருந்து இப்போது அவற்றை தடுக்கும் நிலைக்கு விளையாட்டு மாறிவிட்டது என்பது தெளிவாக தெரிந்தது. பயனர்கள் செயலியில் கொள்முதல் செய்வதை தடுக்கும் விளையாட்டு ஏதேனும் உள்ளதா? சரி, இது சுவாரஸ்யமாக இருக்கும். இருப்பினும் அது பயனற்றதாக இருக்குமா? விளையாட்டு நிறுவனம் அதை தடுத்தால் இறுதியில் அது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. என்னுடைய முதல் திட்டம் எல்லா ரத்தினங்களையும் வாங்கி நிலவரைக்குள் சென்று விடுவதுதான். இப்போதைக்கு இங்கேயே நிறுத்துவோம். அந்த நேரத்தில் என்னிடம் 100,000க்கும் மேற்பட்ட ரத்தினங்கள் இருந்தன. முதலில் நான் இவை அனைத்தையும் வாங்க நினைத்திருந்தேன். இந்த விளையாட்டு தெளிவாக ஒரு சாதாரண விளையாட்டு அல்ல. என் யூகம் சரியாக இருந்தால் விதிதான் இதை எனக்கு கொண்டு வந்தது. மேலும் அந்தஸ்தையும் திறன்களையும் பெறுவதில் விசித்திரமான எதுவும் இல்லை. அது ஒரு நன்மை. நான் இழப்பதற்கு எதுவும் இல்லை. இருப்பினும் என் மனதில் சில கேள்விகள் எழுந்தன. முதலில் இதன் பயன்பாடு. எனக்கு ஒன்று நிச்சயமாக தெரியும். விளையாட்டில் உள்ள பொருட்களை தியாகம் செய்வது என்னை வலிமையாக்கியது. அது ஒரு வலுவான யூகம். எனக்கு அதில் முழு நம்பிக்கை இல்லை. அதை மீண்டும் ஒருமுறை சரிபார்க்க விரும்பினேன். ஒரு பொருளை தியாகம் செய்வது என்னை வலிமையாக்கும் என்றால் இந்த தியாகப் பொருளின் பயன்பாடு ஒரே ஒரு பயன்பாட்டிற்கு மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டதா? இரண்டாவதாக, நான் எதற்காக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன்? நான் ஒரு அரை நிலை வேட்டைக்காரன், பெரும்பாலும் அரை வேட்டைக்காரன் என்று குறிப்பிடப்படுபவன், எந்த அந்தஸ்தும் இல்லாதவன், முதலில் ஒரு மனிதன். நான் நிர்வகித்த உயிரினங்கள் இறுதியில் அரக்கர்களாக இருந்தன. ஒரு மனிதனாகிய எனக்கு ஏன் இப்படி ஒரு விதி ஏற்பட்டது? எனது இறுதி நோக்கம் என்ன? இந்த கேள்விகள் என் மனதில் சுழன்று கொண்டே இருந்தன. கடைசியில் நான் தலையை உயர்த்தினேன். இப்போதைக்கு அதையே தொடரலாம். என்னுடைய தற்போதைய சூழ்நிலையில் வலிமையாக மாற எனக்கு இப்போது ஒரு வழி இருந்தது. எனக்கு எந்த சக்தியும் இல்லை. அதில் பாதகமான எதுவும் இல்லை. எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரு சில சந்தேகங்கள் இருந்தன. நான் காணிக்கை கொடுத்தால் அதற்கு ஈடாக எனக்கு பலம் கிடைக்கும் என்று நினைத்தேன். இந்த யூகம் உறுதி செய்யப்பட்டால் பிரசாதங்கள் மூலம் வலிமை பெறுவதைத் தவிர வேறு ஏதாவது இருக்கிறதா? ஒருவேளை நான் வேறு வழிகளில் சக்தியை பெறலாம். இது ஒரு வழி மட்டுமே. சூழ்நிலையின் தார்மீகத்தை நான் கருத்தில் கொண்டேன். என்னுடைய பலம் காணிக்கைகளிலிருந்து பெறப்பட்டதாக தோன்றியது. இதற்கு யாராவது அவற்றை வழங்க வேண்டியிருந்தது. எனது பவர் கிறிஸ்டல் திறன்களும் இந்த செயல்முறையின் விளைவாக இருக்கலாம். இருப்பினும் செய்யப்பட்டது. இந்த ஊகம் உறுதியாகிவிட்டால் என் சிந்தனையை நான் சற்று சரி செய்ய முடியும். ஒழுக்க கொள்கைகளை பேணுவதற்காக குற்றவாளிகள் போன்ற நல்லொழுக்கமற்றவர்களிடமிருந்து காணிக்கைகளை பெறலாம். இந்த நல்ல விதியை முற்றிலுமாக விட்டுக் கொடுப்பது மிகவும் அப்பாவியாக தோன்றியது. இப்போது வரை நான் தேவையான எந்த வழியையும் பயன்படுத்துவேன். கடந்த கால நிகழ்வுகளைப் பற்றி ஒரு கணம் யோசித்தேன். அது மிகச்சிறந்தவர்களின் உயிர் வாழ்வின் உலகம். ஆமாம், நான் வலிமை பெற முடியாவிட்டால் தற்போதைய உலகம் நான் இரையாகிவிடுவேன். அதனுடன் ஒப்பிடும்போது நான் இப்போது ஒரு ஜென்டில்மேன். எப்போதாவது பேய் வகை அரக்கர்களுடன் ஒப்பந்தங்கள் செய்து கொண்ட வேட்டைக்காரர்கள் இருந்தனர். ஒப்பந்தம் செய்யும் செயல்முறை இனிமையாக இல்லாவிட்டாலும் அவர்கள் உடனடியாக மகத்தான சக்தியை பெற்றனர். முதலில் நான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தகுதியானவனா என்று சந்தேகித்தேன். ஆனால் இப்போது எனக்கு என்ன? நான் நன்றாக இருந்தேன். இதுவரை எனக்கு எந்த பாதகமும் ஏற்பட்டதில்லை, என்னுடைய வங்கிக் கணக்கை தவிர. நீங்கள் உண்மையிலேயே இதை பற்றி சிந்தித்தால் அது நெறிமுறை மனசாட்சியின் விஷயம். எப்படி இருந்தாலும் எனது சக்தியின் ஆதாரம் காணிக்கைகள்தான். காணிக்கைகள் என்பது யாராவது ஏதாவது ஒன்றை காணிக்கையாக கொடுக்கும்போது நடைமுறைக்கு வரும் ஒரு நிபந்தனையாகும். என்னுடைய பவர் கிறிஸ்டல் திறன்களும் அந்த செயல்முறையின் விளைவாக இருக்கலாம். ஆனால் அது எல்லாம் கடந்த காலத்தில் இருந்தது. இந்த யூகம் உறுதியாகும் போது கூட நான் என் பார்வையை மாற்றிக்கொள்ள முடியும். குறைந்தபட்சம் ஒழுக்க உணர்வை பேணுவதற்காக குற்றவாளிகள் போன்ற நல்லொழுக்கமற்றவர்களிடமிருந்து நான் காணிக்கைகளை பெற முடியும். இந்த நல்ல விதியை முற்றிலுமாக விட்டுக் கொடுப்பது மிகவும் அப்பாவித்தனமாக இருக்கும்.
இப்போதைக்கு சரி, நாம ஆரம்பிக்கலாமா? கூடுதல் ரத்தினங்களை வாங்க முடியாவிட்டாலும் என்னிடம் 1,00,000க்கு மேற்பட்ட ரத்தினங்கள் இருந்தன. இப்போதிருந்தே நிலவரையை வலுப்படுத்த வேண்டிய நேரம் இது. வானத்திலிருந்து மழை பெய்யத் தொடங்கியது. ஏற்கனவே இருண்ட மலையின் சூழல் இன்னும் குளிராகவும் இருட்டாகவும் மாறியது. மரங்களிலும் தரையிலும் மழைத்துளிகள் தூவி விரைவில் ஒரு அடர்ந்த மூடுபனியை உருவாக்கியது. அந்த மழைத்துளிகளிலிருந்து நெருப்பு வரிசையில் யாரோ ஒருவர் இருந்தார். அது காட்டேரி கங்கனா. கங்கனா சோகமாக உணர்ந்தாள். மலையை கடந்தவுடன் பேய் உலகில் நுழைந்து விடுவாள் என்று அவள் நினைத்திருந்தாள். ஆனால் நிஜம் அவனுக்கு கடந்து செல்ல இன்னொரு மலையை முன்வைத்தது. அவள் பல நாட்களாக அலைந்து திரிந்தாள். இப்போது எல்லாவற்றிற்கும் மேலாக மழை பெய்து கொண்டிருந்தது. ஐயோ, ரொம்ப குளிராயிருக்கு. அவள் உடல் நடுங்கத் தொடங்கியது. இதுவரை வானிலை நன்றாக இருந்தது. ஆனால் தற்போது பெய்து வரும் மழை நிற்கும் அறிகுறிகளை காட்டவில்லை. மழையிலிருந்து தப்பிக்க சீக்கிரம் ஒரு இடம் தேடுவோம். முயல் நண்பா, நீ உன் வழியே போ. முதலில் ஒரு தங்குமிடம் தேடுவது என்று கங்கனா முடிவு செய்தாள். பின்னர் அவள் ஒரு கையில் வைத்திருந்த முயலை தரையில் வைத்தாள். மரங்களின் வழியாக அவள் தள்ளிச் செல்லும் போது கங்கனா திடீரென்று ஏதோ ஒன்றைக் கண்டாள். கண்டுபிடித்துவிட்டேன். அடர்ந்த மரங்களின் வழியாக அவளால் ஒரு குகையை பார்க்க முடிந்தது. கங்கனா வீரர்களிடமிருந்து தப்பித்து விடுவாளா? சரித்திரன் தன் விளையாடும் விளையாட்டு உண்மை என்று தெரிந்து கொண்டானா என்பதை அடுத்து எபிசோட்ல பார்க்கலாம். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் என் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தியாயம் 27. புனித மாவீரர்கள் தங்கள் சொந்த வலையில் சிக்கினர். கங்கனா உடனடியாக குகைக்குள் குதித்தாள். குகைக்குள் என்ன இருக்கும் என்று அவள் ஆரம்பத்திலிருந்தே யோசித்ததில்லை. மழையிலிருந்து தப்பிப்பது மட்டுமே அவளுடைய ஒரே நோக்கமாக இருந்தது. குகைக்குள் சுவர்கள் தொங்கவிடப்பட்ட தீப்பந்தங்களால் விழுந்தன. மழைக்கும் இதற்கும் ஏதோ தொடர்பு இருப்பது போல் தோன்றியது. சுவர்கள், கூரை, கல்தரை கூட ஈரமாக இருந்தது. கங்கனம் கவனமாக முன்னேறினாள். அவள் மார்பில் வைத்திருந்த ஒரு பெரிய வாளின் எடைக்கு நன்றி நழுவாமல் பார்த்து கொண்டாள். குகையின் உட்புறம் அமைதியாக இருந்தது. அவ்வப்போது கூரையிலிருந்து சொட்டும் நீர் மட்டுமே தொந்தரவு செய்தது. சே, எனக்கு பயமில்லை. கங்கனா கொஞ்சம் பயந்து போனாள். ஆனால் அவள் முன்னேறிச் செல்லும் போது தைரியமாக பாடுவதை தொடர்ந்தாள். வாருங்கள் சிறிய நண்பர்களே, இங்கே கூடுங்கள். அவளுக்கு தாளம் தெரியாவிட்டாலும் பாடுவது நிச்சயமாக கங்கனாவின் மனநிலையை அமைதிப்படுத்தியது. அவள் எவ்வளவு நேரம் நடந்தாள்? விரைவில் அவள் பாதையில் ஒரு முட்கரண்டியை கண்டாள். 3 பாதைகளா? இப்படி ஒரு சூழ்நிலையை அவள் எதிர்பார்க்கவில்லை. நான் எந்த வழியில் செல்ல வேண்டும்? கங்கனா யோசித்துவிட்டு தன் சட்டை பையிலிருந்து ஒரு அணிலை எடுத்து கீழே வைத்தாள். அது அவள் பயணத்தில் துணையாக இருக்கச் செய்த நண்பர்களில் ஒருத்தி. அணில் தரையை தொட்டவுடன் அது திடுக்கிட்டு ஓடிச் சென்றது. அது எங்கு சென்றது என்று கங்கனா கவனித்தார். அது 3இல் வலதுபுற பாதையின் திசையில் சென்றது. அணில் அந்த பக்கம் போனது. கங்கனா தன் முஷ்டியை இறுக்கிப் பிடித்து அணில் சென்ற திசையை பின்தொடர்ந்தாள். சிறிது தூரம் நடந்த பிறகு ஒரு பரந்த புல்வெளி தோன்றியது. புல்வெளியை பார்த்தபடி கங்கனா கூச்சலிட்டாள். சூரிய ஒளி இல்லாவிட்டாலும் புல்வெளி முழுவதும் பல்வேறு வகையான பூக்கள் பூத்து குலுங்கின. புல்வெளியில் இருந்த இந்த உயிரினங்கள் உள்ளே நுழைந்த எவரையும் சோதிக்க முயற்சிப்பது போல் இருந்தது. ஆனால் கங்கனா தனது கவனத்தை வேறு இடத்தில் செலுத்தினாள். ஓ அணில் நண்பனே! புல்வெளி தரையில் அவள் முன்பு விடுவித்த அணில் அங்கே படுத்து கிடந்தது. அது சிறிது நேரத்திற்கு முன்பு அவள் விடுவித்த அதே அணில்தான். அதன் மேலே ஏராளமான பட்டாம்பூச்சிகள் படபடவென்று பறந்து அணிலின் திரவங்களை உறிஞ்சிக் கொண்டிருந்தன. பட்டாம்பூச்சிகளின் உண்மையான இயல்பு இரத்தத்தை உறிஞ்சும் பட்டாம்பூச்சிகள் அரக்கர்கள். அவர்களை பார்த்ததும் கங்கன தலையசைத்தாள். பட்டாம்பூச்சி நண்பர்கள் போலவும் அணில் நண்பர்கள் போலவும் தெரிகிறது. கங்கன சிரித்துக் கொண்டே இரத்தம் உறிஞ்சும் பட்டாம்பூச்சிகளை நெருங்கினான்.
அவள் அப்படி செய்தபோது இரத்தம் உறிஞ்சும் பட்டாம்பூச்சி ஒன்று பறந்து வந்து அவள் கையை கடித்தது. நண்பர்கள்தான் சிறந்தவர்கள் என்று கங்கனா கத்தினாள். வாயை அகலமாக திறந்து இரத்தத்தை உறிஞ்சும் பட்டாம்பூச்சியை ஒரே மடக்கில் விழுங்கினாள். ஒவ்வொரு முறை கடிக்கும் போதும் பட்டாம்பூச்சி வெடித்து இரத்தம் வெளியேறியது. இனிமேல் பட்டாம்பூச்சி நண்பர்கள் கங்கனாவின் முக்கியமான நண்பர்கள். கங்கனா இரத்தம் உறிஞ்சும் பட்டாம்பூச்சிகளை விரும்பினான். அவள் சுற்றிலும் பறக்கும் ஏராளமான பட்டாம்பூச்சிகளை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த போது மூலையிலிருந்து ஏதோ ஒன்று அவள் கண்ணில் பட்டது. தூரத்தில் பல பெரிய சிலந்திகள் தங்கள் கண்களால் ஒளிரும் கங்கனாவை பார்த்துக் கொண்டிருந்தன. அச்சச்சோ! அந்த சிலந்திகள் கங்கனாவிட மிகப் பெரியவை. அவற்றுக்கு பல முடிகள் நிறைந்த கால்கள் இருந்தன. அவற்றின் கோரை பற்கள் அசைந்து கொண்டிருந்தன. அவர்கள் நண்பர்கள் இல்லை. கங்கனா முணுமுணுத்தார். ஒரு அடி பின்வாங்கத் தொடங்கினார். அப்போது மறுபக்கத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஐயோ, ஒரு அழகான இளம் பெண் வந்திருக்கிறாள். நீ ஏதாவது தற்செயலாக தொலைந்து போனாயா? எதிரே இருந்து யாரோ வந்தார்கள். குரல் எங்கிருந்து வருகிறது என்று பார்க்க கங்கனா தலையை திருப்பினார். அங்கே ஒருவர் இருந்தார். இந்த நிலவரையை நிர்வகிக்கும் பொறுப்பில் இருந்த மேலாளர் எடிசாதான். என்ன ஒரு அழகான பெண்மணி! சில நிமிடங்களுக்கு முன்பு கற்பனை செய்ய முடியாத ஒன்றை பார்த்த கங்கனாவுக்கு தற்போதைய சூழ்நிலை நம்ப முடியாத அளவிற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. கங்கனாதானே எடிசாவை மிகவும் அழகாக கண்டாள். மேலும் எடிசா அணிந்திருந்த ஆடம்பரமான சிவப்பு உடை அவளை இன்னும் தனித்து நிற்கச் செய்தது. கங்கனா நேராக தன் மீட்பரான எடிசாவை நோக்கி ஓடினாள். நீ ஒரு அழகான சகோதரி, நீ கங்கனாவின் தோழி என்று சொல்லிவிட்டு அவள் எடிசாவின் அணைப்பில் தன்னை புதைத்துக் கொண்டாள். நீங்கள் பார்வை கொண்ட ஒரு பெண்ணா? எடிசா ஒரு அழகான புன்னகையை உதிர்த்துவிட்டு கங்கனாவின் முதுகில் சில முறை தட்டினாள். பின்னர் கங்கனாவின் கண்களை பார்த்து பேசினாள். நம்ம சின்ன பொண்ணு ஏன் இங்க வந்தாங்க? நீங்க இவ்வளவு விலை மதிப்பற்ற வாளை கூட எடுத்துச் வந்திருக்கீங்க. கங்கனா வைத்திருந்த வாள் சாதாரண வாள் அல்ல என்பதை எடிசா உணர்ந்தாள். இது அநேகமாக ஒரு அரக்கன் வாள். பேய் வாளை வெளியே எடுப்பது பயனருக்கு சக்தியை வழங்கும் என்பது தெரிந்ததே. ஆனால் அது பேரழிவு தரும் விளைவுகளையும் ஏற்படுத்தியது. முடிந்தவரை பேய் வாளை வெளியே எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. பேய் வாள் ஒரு ஆபத்தான பொருளாக இருந்தது. ஆனால் கங்கனா போன்ற ஒரு காட்டேரி ஏன் இவ்வளவு ஆபத்தான பொருளை எடுத்துச் சென்றது? அதை எங்கே எடுத்து வந்தது? என்ன நடந்தது? கங்கனா எப்படி இங்கு வந்தாள்? அவளுடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி எடிசா ஆர்வமாக இருந்தாள். மாஸ்டர் நமக்குச் சொன்னதை எப்போதும் நினைவில் வையுங்கள். தகவலுக்கு முன்னுரிமை கொடுங்கள். தகவல் என்பது சக்தி. தகவல் உங்கள் எதிரியை நசுக்கும். எடிசா எஜமானரின் கட்டளைகளை மனதார ஏற்றுக்கொண்டாள். தகவல் சக்தியால் இந்த உலகத்தை வெல்வதே அவளுடைய நோக்கமாக இருந்தது. இப்போதைக்கு நீங்க போக வேற இடமில்லைன்னா இங்கேயே ஓய்வெடுக்கலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எடிசா சிரித்துக்கொண்டே கங்கனாவின் கையை பிடித்தாள். ஆம். மழை பெய்து கொண்டிருக்கும் வேளையில் அரக்கப் பேரரசுக்கு எப்படி செல்வது என்று தெரியாமல் கங்கனா தனது தற்போதைய சூழ்நிலையில் மகிழ்ச்சியுடன் கத்தினாள். அப்படியானால் நான் உங்களுக்கு இந்த வழியில் வழிகாட்டுகிறேன். எடிசா மெதுவாக கங்கனாவின் கையை பிடித்து கங்கனா நுழைந்திருந்த நுழைவாயிலுக்கு எதிரே உள்ள நுழைவாயில் வழியாக அவளை வெளியே அழைத்துச் சென்றாள். அந்த நிலவரை விசாலமாகவும் மர்மமாகவும் இருந்தது. அவர்கள் நடந்து செல்லும் போது கங்கனா ஆச்சரியத்துடன் சுற்றும் முற்றும் பார்த்தான். அவர்கள் விரைவில் ஒரு பெரிய ஏரி உள்ள இடத்தை அடைந்தனர். ஏரிக்கரையோரம் பூதங்கள் வாளிகளில் தண்ணீரை சுமந்து கொண்டிருந்தன. எலும்புக்கூடுகள் தண்ணீரில் நனைந்து கொண்டிருந்தன. அது ஒரு அமைதியான இடம். ஆஹா! ஏரிக்கரையை கங்கனா ரசித்தாள். தண்ணீர் குடிக்க ஆசைப்பட்டாள். அதனால் அவள் தன் கையை ஏரியில் நனைத்தாள். இருப்பினும் ஒரு அசுரன் தண்ணீரிலிருந்து குதித்தான். உங்களுக்கு இங்கே அனுமதி இல்லை என்று கத்தியது.
அந்த அசுரன் ஒரு பாம்பின் வடிவத்தை கொண்டிருந்தான். ஆனால் அதன் மேல் உடலில் கைகள் இருந்தன. ஒரு கையில் ஒரு பெரிய ஈட்டியை கூட வைத்திருந்தான். அது ஒரு நாகம். இது ரொம்ப நீளமாயிருக்கு. ஆனா ஏதோ வித்தியாசமா தெரியுது. அந்த நாகம் ஒரு பாம்பின் வடிவத்தை கொண்டிருந்தது. ஆனால் அதன் மேல் உடலில் கைகள் இருந்தன. அது ஒரு கையில் ஒரு பெரிய ஈட்டியை கூட வைத்திருந்தது. அவர் அழைக்கப்பட்ட விருந்தினர்களில் ஒருவர் என்று கூறி அவர் நலமாக இருப்பதாக எடிசா நாகாவிடம் உறுதியளித்தார். நாகா தனது தலையை எடிசாவை நோக்கி தாழ்த்தி பின்னர் தண்ணீருக்கு திரும்பியது. கங்கனாவுக்கு எல்லாமே மர்மமாக இருந்தது. காட்டேரிகள் மட்டுமே வாழ்ந்த நிலவரையிலிருந்து வேறுபட்ட இவ்வளவு பல்வேறு உயிரினங்களைக் கொண்ட ஒரு நிலவரையை அவள் பார்ப்பது அதுவே முதல் முறை. கங்கனாவின் கண்கள் ஆச்சரியத்தால் நிறைந்திருந்தன. அந்த நேரத்தில் பேய் உலகத்திற்கு செல்வதை விட இங்கே வாழ்வது சிறந்தது என்று கூட அவள் நினைத்தாள். இவை அனைத்தும் நமது பெரிய மாஸ்டரால் உருவாக்கப்பட்டவை. இரண்டிலிருந்தும் இந்த பரந்த ஏரி பகுதியையும் கூடுதல் பாதையாக அவர் உருவாக்கினார். அனைத்தும் எஜமானரின் சக்தியின் விளைவாகும். எல்லாவற்றையும் கண்டு பிரமித்து போன கங்கனா எடிசாவை அணுகினாள். அழகான அக்கா, நீங்கதான் மாஸ்டர் இல்லையா? நான் நிலவரையை நிர்வகிக்கிறேன். ஆனால் எஜமானர் தனி. அவர் ஒரு உன்னதமான மற்றும் சிறந்த மனிதர். எடிசா வெறும் சிறைச்சாலையின் துணைத் தலைவராக இருந்தார். ஆனால் கங்கனா தனது வார்த்தைகளை வேறு விதமாக புரிந்து கொண்டார். அவள் ஒரு சிறைச்சாலையில் வாழ்ந்ததால் எப்போதும் ஒரு எஜமானர் இருப்பதையும் அந்த எஜமானருக்கு இன்னொரு எஜமானர் இருப்பதையும் அவள் அறிந்திருந்தாள். அவளுடைய பெற்றோர் சொன்னது போல மற்ற எஜமானர் மிகவும் சக்தி வாய்ந்த காட்டேரி. நிர்வகிக்கப்பட்ட நிலவரை அவள் வாழ்ந்த நிலவரையை விட பெரியதாக இருந்தது. எனவே எடிசாவின் வார்த்தைகளை ஒரு தனி எஜமானர் இருப்பதாக கங்கணம் புரிந்து கொண்டார். ஓஹோ, எனக்கு புரியுது. கங்கனா சிரித்துக் கொண்டே எடிசாவை பின்தொடர்ந்தான். அவர்கள் பெரிய ஏரியைச் சுற்றி நடந்தபோது மற்றொரு நடைபாதை தோன்றியது. இது நிலவரையின் மையமாக இருந்தது. மையப் பகுதியில் பல வசதிகள் இருந்தன. நிலவரையின் மையப்பகுதிக்கு அருகில் பெரும்பாலும் இதயம் என்று குறிப்பிடப்படும் இடத்தில் பெரிய அங்கிகளில் தெரியாத நபர்கள் சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். சிறைச்சாலையைப் போல தோற்றமளிக்கும் ஒரு இடமும் இருந்தது. உள்ளே ஒரு மனிதர் அமர்ந்திருந்தார். கங்கனா குறிப்பாக ஆர்வம் காட்டவில்லை. அதனால் அவள் தன் கவனத்தை வேறு இடத்தில் திருப்பினாள். மேலும் சென்றதும் முதல் பார்வையிலேயே ஒரு அதிநவீன வசதி தெரிந்தது. நான் வசிக்கும் இடம் இதுதான், எடிசா சொன்னாள். அது அவளுடைய அலுவலகம், மேலாளரின் அறை, அவள் அன்றாட கடமைகளை செய்த இடம். அலுவலக நுழைவாயிலுக்கு அருகில் இடுப்பில் வாள்களுடன் கூடிய எலும்புக்கூடுகள் காவல் காத்து நின்றன. இவை எங்கள் எஜமானரின் கருணையும். எடிசா எலும்புக்கூடுகளை நோக்கி சைகை செய்தார். அவர்கள் எலும்புக்கூடு மாவீரர்கள் என்று அழைக்கப்படும் 3- நட்சத்திர அரக்கர்கள். எடிசாவின் மாஸ்டர் சரித்திரன் லாட்டரியில் பல ரோல்களை உருவாக்குவதன் மூலம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை நிகழ்த்த முடியும். இதன் விளைவாக 2- நட்சத்திர அரக்கர்களை இணைத்து எலும்புக்கூடு போர்வீரரான 2- நட்சத்திர அரக்கர்கள் உருவாக்கப்பட்டனர். எடிசா அணிந்திருந்த உடை கூட அவளுடைய வழக்கமான பணிப்பெண்ணின் உடையிலிருந்து ஒரு ஆடம்பரமான சிவப்பு உடையாக மாறியிருந்தது. இவை அனைத்தும் எஜமானரின் பரிசுகளால்தான். இப்போது மேலாளரின் அறை வழக்கமான எலும்புக்கூடு வீரர்களுக்கு பதிலாக எலும்புக்கூடு நைட்ஸ் காவலில் வைக்கப்பட்டது. அதை பற்றி எதுவும் தெரியாத ஒருவரால் கூட மேலாளரின் அறை முக்கியமானது என்று சொல்ல முடியும். ஏய் சின்ன பெண்ணே, ஒன்றாக இனிப்புகளை அனுபவிப்பது எப்படி? நிச்சயமாக. கங்கனா உற்சாகமாக தனது அரக்கன் வாளை கீழே போட்டுவிட்டு முன்னோக்கி விரைந்தாள். கங்கனாவை வழிநடத்திச் சென்ற எடிசா மேலாளரின் அறைக்குள் நுழைந்தாள். இன்குபியிலிருந்து பெறப்பட்ட இனிப்பு வகைகள் இன்னும் எஞ்சியுள்ளன. கஜேந்திரன் போர்க்காலன் பேரரசின் உன்னதமான கஜேந்திரன் குடும்பத்தின் 2வது மகனான இவர் தற்போது புனித ஆர்டர் நைட்ஸின் துணைத் தலைவராக பதவி வகித்து வருகிறார்.
தற்போது அவர் காட்டேரிகளை துரத்துவதற்காக ஹோலி நைட்ஸை வழிநடத்தி வந்தார். அவர்களில் ஒருவர் மட்டுமே இருந்தார், ஆனால் அது வேறு எதையும் விட கஜேந்திரனுக்கு மிகவும் முக்கியமானது. அதனால் ஒரு மழை நாளிலும் கூட அவர் காட்டேரிகளை பின்தொடர்வதில் ஹோலி நைட்ஸை வழிநடத்தினார். இயற்கையாகவே ஹோலி நைட்ஸ் மத்தியில் அதிருப்தி இருந்தது. ஆனால் அவர் துணைத் தலைவராக தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களின் புகார்களை அடக்கினார். காரணமே இல்லாமல் ஒரு காட்டேரியை பிடிப்பதற்காக அவன் இதை மோசமான வானிலையில் செய்யவில்லை. அவன் துரத்திக் கொண்டிருந்தவரிடம் பேய் வாள் இருந்ததால் அவன் இதைச் செய்தான். கஜேந்திரன் இங்கு ஒரே ஒரு நோக்கத்துடன் வந்தார், அரக்கன் வாளை பெறுவது. அவனிடம் அரக்க வாள் இருந்தால் அவன் நம்ப முடியாத சக்தியை பெறுவான். அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற கருத்து பலவீனமானவர்களுக்கு இருந்தது. அவன் வித்தியாசமானவன். அவர் அரக்க வாளின் உண்மையான உரிமையாளராக ஆனவுடன் அவர் மகத்தான சக்தியை பெறுவார். மேலும் அந்த வாளின் முனை அவரது சொந்த குடும்பமான கஜேந்திரன் பிரபு குடும்பத்தை நோக்கி குறிவைக்கும். அவர் இளைய மகன் என்பதால் மட்டுமே அவருக்கு வாரிசு பதவி பறிக்கப்பட்டது. அவரது திறமை குறைந்து மூத்த சகோதரர் வாரிசாக மாறிவிட்டார். குடும்பத் தலைவரான அவரது தந்தை தனது மூத்த சகோதரனை வாரிசாக தேர்ந்தெடுத்தார். குடும்ப உறுப்பினராக அவரால் அதை மன்னிக்க முடியவில்லை. குடும்பத் தலைவர் புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். தலைவர் பதவி எப்போதும் தனக்கு மிகவும் பொருத்தமானவருக்கு வழங்கப்பட வேண்டும். இதுபோன்ற சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டால் மக்களை எப்படி மதிப்பிடுவது என்று தெரியாத அவரது தந்தை தலைவராக இருக்க தகுதியற்றவர். அதேபோல் அவரது மூத்த சகோதரருக்கும் தலைவராகும் தகுதி இல்லை. ஒரு உண்மையான தலைவன் குடும்பத்தை ஆதரிக்க வேண்டும், அப்படித்தான் அது செழிக்க முடியும். உண்மையான தலைவன் இல்லாத குடும்பங்கள் வரலாற்றின் ஆண்டுகளில் மறைந்துவிட்டன. குறைந்தபட்சம் கஜேந்திரனுக்கு அவ்வளவு தெரியும். எனவே கஜேந்திரன் அரக்கன் வாளை வைத்திருந்தால் கத்தியின் முனை அவரது சொந்த குடும்பத்தை நோக்கி குறிவைக்கப்பட்டிருக்கும். அது குடும்பத்திற்கு எதிரான கிளர்ச்சியாக இருக்காது, மாறாக ஒரு மீட்பாக இருக்கும். துணை கேப்டன், நாங்கள் தடயங்களை கண்டுபிடித்தோம். அந்த பகுதியை தேடிக் கொண்டிருந்து புனித மாவீரர்களில் ஒருவர் தரையில் கிடந்த ஒரு முயலை கண்டார். இது ஒரு காட்டேரியின் தடயம். முயலின் உடலில் கடித்த அடையாளங்கள் இருந்தன. சந்தேகத்திற்கு இடமின்றி இது ஒரு காட்டேரியின் வேலையாகத்தான் இருக்கும். இந்த பகுதியை நன்றாக தேடுங்கள். இந்த தடயங்களை கண்டதும் கஜேந்திரன் உடனடியாக அனைத்து புனித மாவீரர்களுக்கும் உத்தரவிட்டார். விரைவில் அவர்கள் அதை கண்டுபிடித்தனர். மரங்களுக்கு இடையில் மறைந்திருந்த குகை. மழை பலமாக பெய்து கொண்டிருந்தது. காட்டேருக்கு மழையிலிருந்து தஞ்சம் தேடுவதைத் தவிர வேறு வழியில்லை. ஆம், பாதை குகைக்கு வழிவகுக்கிறது. கஜேந்திரன் கொடூரமாக சிரித்தார். நான் நம்ப முடியாத அதிர்ஷ்டசாலி. புனித மாவீரர்களை இழுத்துக் கொண்டு கஜேந்திரன் குகையை நோக்கிச் சென்றார். அவர் ஏற்கனவே பேராசையால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தார். கஜேந்திரன் கங்கனாவை கொல்வானா, இல்லையென்றால் எடிசா கங்கனாவை காப்பாற்றுவாளா என்பதை அடுத்த எபிசோடு பார்க்கலாம். அத்தியாயம் 28. கோப்லிங்ஸ் ஒரு குழுவை தாக்கிக் கொண்டது. புனித மாவீரர்களை வழிநடத்துபவர் துணை கேப்டன் கஜேந்திரன். அவர் புனித மாவீரர்களுடன் சேர்ந்து எச்சரிக்கையுடன் முன்னேறினார். அவர்கள் தற்போது கருட ராஜ்யத்தின் அருகிலுள்ள மலைத்தொடரில், குறிப்பாக ஒரு குகைக்குள் இருந்தனர். அவர்கள் இந்த இடத்திற்கு அழைத்துச் சென்ற காட்டேரியின் தடயங்கள் இருந்ததால் அவர்களும் அவ்வாறே செய்தனர். கஜேந்திரன் கட்டளையின் கீழ் புனித மாவீரர்கள் குகைக்குள் காட்டேரியை தேடிக் கொண்டிருந்தனர். எல்லோரும் கவனமாயிருங்க. இந்த இடம் ஒரு நிலவறை அல்ல என்பதை அவர்கள் ஏற்கனவே உறுதிப்படுத்தியிருந்தனர். நிலவறையின் ஒளியை அவர்களால் அளவிட முடியவில்லை என்றாலும் புனித மாவீரர்களால் கொஞ்சம் கூட ஓய்வெடுக்க முடியவில்லை. முதலாவதாக அவர்களின் எதிரி ஒரு காட்டேரி. நீங்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு அசுரன் இன்னும் ஒரு அசுரன்தான், அது விஷத்தில் உள்ள எலியாக இருந்தாலும் கூட. முன்னெச்சரிக்கையாக அவர்கள் குகை நுழைவாயிலில் 2 புனித மாவீரர்களை தனித்தனியாக நிறுத்தியிருந்தனர்.
குகைக்குள் நுழைந்தவர்களில் வைஸ் கேப்டன் கஜேந்திரன் உட்பட மொத்தம் 18 பேர் இருந்தனர். காட்டேரி வெறித்தனமாகச் சென்றாலும் இவ்வளவு புனித மாவீரர்களிடமிருந்து தப்பிப்பது சாத்தியமில்லை. கஜேந்திரன் நெருக்கடியில் இருப்பதற்கு முக்கிய காரணம் அந்த இடம் மிகவும் சுத்தமாக இருந்ததுதான். யாரோ ஒருவர் இந்த இடத்தை தொடர்ந்து பராமரித்து வந்தார். துணை கேப்டன் வழி நடத்திச் சென்ற எரி கூப்பிட்டான். எரிக்கின் அழைப்பை கண்டதும் கஜேந்திரன் விசாரிக்க முன்னோக்கி நகர்ந்தார். திடீரென்று ஒரு மாறி அவர்களுக்கு முன்னால் தோன்றியது. 3 பாதைகள் என்று அவர் முணுமுணுத்தார். அவர்கள் தொடர்ந்து வந்த பாதை எதிர்பாராத விதமாக 3ஆக பிரிந்தது. குகையின் உட்புறம் வெளியில் இருந்து தோன்றியதை விட பெரியதாக இருந்தது. கஜேந்திரன் ஒரு கணம் யோசித்தார். இதை நான் எப்படி கையாள வேண்டும்? தற்போது சிறந்த வழி அவர்களின் படைகளை பிரித்து தனித்தனியாக தேடுவதாகும். இந்த இடம் ஒரு நிலவறை அல்ல என்பதால் இங்கு ஆபத்து குறைவாக இருந்தது. இந்த இடத்தை தொடர்ந்து நிர்வகிக்கும் ஒருவர் என்ற எண்ணம் அவரை தொந்தரவு செய்தாலும் அவர் அதில் அதிக கவனம் செலுத்தவில்லை. புனித மாவீரர்களுடன் குழப்பமடைய அவர்கள் பைத்தியமாக இருக்க முடியுமா? நாங்கள் புனித வரிசை, ரேடன் கண்டத்தில் உள்ள ஒரே வரிசை. ஆணையின் புனித மாவீரர்களுடன் தலையிடும் அளவுக்கு துணிச்சலான யாரும் இருக்கக்கூடாது. இருப்பினும் கஜேந்திரனுக்கு இன்னொரு கவலையும் இருந்தது. மற்றவர்கள் காட்டேரியை பார்த்தவுடன் அரக்க வாள் இருப்பதை அடையாளம் காணலாம். அதை பேராசை கொள்ளாதவர்கள் கூட அதை பார்த்த பிறகு ஆசையால் நுகரப்படலாம். எப்படி இருந்தாலும் எல்லாம் பேய் வாளுடன் முடிகிறது. இதை கஜேந்திரன் தனக்குள் மீண்டும் உறுதிப்படுத்திக் கொண்டு வாளை இறுக்கிக் கொண்டார். தனக்கு தடையாக இருக்கும் ஒரு பொருள் இருந்தால் அது கட்டளையாக இருந்தாலும் கூட தனது உயிரை மாய்த்துக் கொள்வதாக அவர் சபதம் செய்தார். இந்த தீர்மானத்தை மனதில் கொண்டு கஜேந்திரன் பணியாளர்களை பகிர்ந்தளிக்க தொடங்கினார். தற்போது அவர் உட்பட 18 பேர் இருந்தனர். மொத்தம் 3 பாதைகள் இருந்தன. 6 பேர் கொண்ட 3 அணிகளை உருவாக்குவதன் மூலம் ஒவ்வொரு அணியும் ஒரு பாதையை எடுக்கும். கஜேந்திரன் முதலில் அணிகளுக்கு பணியாளர்களை ஒவ்வொன்றாக நியமித்தார். முதலில் அணி 1 எரிக், தாமஸ் ஆகியோரை கொண்டுள்ளது. உத்தரவுகளை பின்பற்றி அணி 1 இடதுபுற பாதைக்கு ஒதுக்கப்பட்டது. நான் இப்போது அழைத்த அணி, என்னையும் சேர்த்து அணி 3. துணை கேப்டன் கஜேந்திரன் வலதுபுற பாதையில் நியமிக்கப்பட்டார். கடைசி வரை கவனம் செலுத்தி உங்களால் முடிந்ததைச் செய்யுங்கள். அவ்வளவுதான். 3 அணிகளும் தத்தமது பாதைகளை நோக்கிச் சென்றன. இனிப்பு சாப்பிட்டுக் கொண்டிருந்த கங்கனாவும் ஏடிசாவும் ஒரு கணம் சிந்தனையில் ஆழ்ந்தனர். அது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல. சிறைக்குள் நுழைந்து புனித மாவீரர்களை எப்படி சமாளிப்பது என்பதுதான் முக்கியம். இது குறித்து கங்கனா ஏற்கனவே ஏடிசாவிடம் தெரிவித்திருந்தார். அந்த புனித மாவீரர்கள் அநேகமாக கங்கனவை பின்தொடர்ந்து நிலவறைக்குள் நுழைந்திருக்கலாம். இது ஒரு குழப்பம். முதலில் அவளுடைய பங்கு இருந்தது. அவள் தனிப்பட்ட முறையில் தலையிட்டால் நிலவறையை பாதுகாப்பது ஒரு காற்று போல இருக்கும். ஆனால் எஜமானர் அதை விரும்பினாரா? சமீப காலமாக ஏடிசா பெரும்பாலும் மாஸ்டரின் உத்தரவுகளை பின்பற்றி தனது பதவியை விட்டு வெளியேறினார். அவள் தொடர்ந்து செயல்பட்டால் மற்றவர்கள் செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறையும். நிலவரை பாதுகாப்பை பொறுத்தவரை இது சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். அவள் தன் பதவியை விட்டு வெளியேற வேண்டியிருந்தால் இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் என்ன செய்வது? அத்தகைய சூழ்நிலையை தடுக்க எடிச பின்னால் இருந்து கவனிக்க முடிவு செய்தார். பெரும்பாலும் மாஸ்டர் இந்த அணுகுமுறையை விரும்புவார். 2வது கவலை மாஸ்டரின் கட்டளை. ஆரம்பத்தில் குரு அனைத்து புனித மாவீரர்களையும் கருணை காட்டச் சொன்னார். ஆனால் குரு கருணை என்று சரியாக என்ன சொன்னார்? ஏடிசா அதை பற்றி யோசித்தாள். கருணை என்றால் குருவின் அரவணைப்புக்குள் இருப்பது என்று அவள் முடிவு செய்தாள். அதனால்தான் எஜமானரின் கருணை இந்த வழியில் விளக்கப்பட வேண்டும் என்று கருதி புனித மாவீரர்களை பேய்களாக மாற்றி சிறைச்சாலையில் வைக்க அவள் திட்டமிட்டாள். நான் முட்டாள்தனமாக இருந்தேன். ஆனால் அது அப்படி இல்லை. சமீபத்தில்
எல்லாவற்றையும் பலியாக கொடுக்க வேண்டும் என்று எஜமானர் கட்டளையிட்டிருந்தார். நான் தவறாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். எனவே எலிசாவின் கருத்தில் கருணை என்பது இறுதியில் எஜமானரின் அரவணைப்புக்குள் இருப்பதை குறிக்கிறது. ஆனால் விளைவு வேறுபட்டது. சுருக்கமாக அவள் நினைத்தது இதுதான்: பிரசாதம் ஊட்டச்சத்தாக மாறி எஜமானரின் ஒரு பகுதியாக மாறும். எனவே யாராவது பலியாக கொடுக்கப்பட்டாலும் அது குருவின் அரவணைப்பில் இருப்பதிலிருந்து வேறுபட்டதல்ல. குருவின் கருணையின் அர்த்தமும் காணிக்கையும் ஒன்றே. உண்மையிலேயே கருணையுள்ள குரு. இன்று சீலியா குருவின் எண்ணங்களுக்கு ஒரு படி நெருக்கமாகிறாள். எலிசா அமைதியாக தலையசைத்தாள். ரங்கனா, அந்த அழகான பெண்ணின் மனதில் என்ன இருக்கிறது என்று கேட்டாள். நான் குருவின் அருளின் மகத்துவத்தை போற்றி நினைத்துக் கொண்டிருந்தேன். அவர்களின் தேநீர் பிடிக்கும் நேரம் தொடர்ந்தது. 3 ஹோலி நைட்ஸ் அணிகள் பிரிந்திருந்தன. அவர்களில் முதலில் வந்த அணி 2. அவர்கள் 3 பாதைகளின் நடுப்பகுதியை நோக்கிச் சென்ற அணி. இந்த அணியில் சேர்க்கப்பட்ட ஹோலி நைட்ஸ் குழப்பமடைந்தனர். என்ன, போதங்கள் ஏன் இங்கே இருக்கின்றன? இந்த இடம் ஒரு நிலவறை அல்ல என்று தெளிவாக கூறப்பட்டிருந்தது. இருப்பினும் அரக்கர்கள், துல்லியமாகச் சொன்னால் போதங்கள், அங்கே இருந்தன. புனித மாவீரர்கள் தங்கள் ஆயுதங்களை தயாராக வைத்திருந்து தற்காப்பு அமைப்பில் கூடினர். குறைந்தபட்சம் அவர்கள் வெறும் போதங்கள் மட்டுமே. அது சரி. எப்படி இருந்தாலும் அவர்கள் வெறும் போதங்கள்தான். அனைத்து புனித மாவீரர்களும் சம்மதத்துடன் தலையசைத்தனர். அவர்களில் 6 பேர் மட்டுமே இருந்த போதிலும் அவர்கள் வெள்ளை ஆணையின் புனித மாவீரர்களின் பெருமைமிக்க உறுப்பினர்களாக இருந்தனர். அவர்கள் அனைவரும் உயர்மட்ட உபகரணங்களுடன் பொருத்தப்பட்டிருந்தனர். போதங்கள் எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் அவை குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலாக இல்லை. போதங்களின் சில உபகரணங்கள் பழக்கமில்லாததாக தோன்றினாலும் அவை அதில் அதிக கவனம் செலுத்தவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக அவை வெறும் போதங்கள்தான். இருப்பினும் ஒரு தனி பிரச்சனை இருந்தது. அவை மிக அதிகமாக இருந்தன. குகை நுழைவாயிலிருந்து போதங்கள் தொடர்ந்து வெளியேறிக் கொண்டிருந்தன. போதங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருந்தது. இதுதான் பிரச்சினை. அடடா, வலுவூட்டல்கள் வரும் வரை நாங்கள் முடிந்தவரை காத்திருக்கிறோம். அவர்கள் தாக்கு பிடிக்க வேண்டும். நிலவரையின் இந்த பகுதியில் மட்டுமே அரக்கர்கள் இருந்திருக்க அதிக வாய்ப்பு இருந்தது. இல்லையெனில் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான போதங்கள் இருப்பது அர்த்தமற்றது. எனவே வெறுமனே நேரம் ஒதுக்கி தள்ளி போடுவது மற்ற அணிகள் அவர்களுக்கு உதவ அனுமதிக்கும். எனவே அவர்கள் தங்கள் நிலையை பிடித்துக் கொண்டிருக்கும் வரை எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் போதங்களை எதிர்த்து போராட அவர்களுக்கு வாய்ப்பு இருந்தது. புனித மாவீரர்கள் தங்கள் நேரத்தை எதிர்பார்த்து போதங்களை எதிர்கொண்டனர். அந்த நேரத்தில் ஹோலி நைட் கேபிள் மிகவும் பின்னால் ஒரு இருப்பை கவனித்தார். மற்ற போதங்களிலிருந்து அது வித்தியாசமாக தெரிந்தது. குறிப்பாக அதன் தலையில் இருந்த தங்க கிரீடம் அவர்களின் கவனத்தை ஈர்த்தது. இது ஒரு கோப்ளின் பிரபு. கோப்ளின் பிரபு ஒரு 5 நட்சத்திர அசுரன். இன்னும் கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால் அது தனியாக இல்லை. ஏராளமான கோப்ளின்கள் அதைச் சூழ்ந்திருந்தன. ஹோலி நைட்ஸ் எவ்வளவு சிறப்பாக ஆயுதம் ஏந்தியிருந்தாலும் 6 பேரை மட்டுமே வைத்து இந்த சூழ்நிலையை எதிர்கொள்வது சாத்தியமில்லை. அவர்கள் தெளிவாக ஒரு பாதகமான நிலையில் இருந்தனர். இப்போதைக்கு பின்வாங்குவதைப் பற்றி நாம் யோசிக்க வேண்டாமா? போதக் கடவுளின் இருப்பை தெரிவிப்பதே முதன்மையான நோக்கமாக இருந்தது. அவர்கள் அனைவரும் சம்மதத்துடன் தலையசைத்து மெதுவாக பின்வாங்கத் தொடங்கினர். இது போன்ற ஒரு இடத்தில் உங்கள் முதுகை காட்டுவது மரணத்தை அழைப்பதற்கு சமம். அவர்கள் திரும்பிச் செல்லும்போது உருவிய வாள்களுடன் போதங்களை எதிர்கொண்டனர். இந்த நேரத்தில் போதப்பிரபு நகரத் தொடங்கினார். அது ஒரு நீண்ட தடியை உயர்த்தி புனித மாவீரர்களை நோக்கி குறிவைத்தது. அது என்ன? அது விஷம் கலந்த கொட்டாக இருக்குமோ? விஷம் கலந்த கொட்டும் குச்சி போதங்களால் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஆயுதம். ஒருவேளை போத இறைவன் வைத்திருந்த பொருள் ஒரு வகையான விஷம் கலந்த கொட்டும் குச்சியாக இருக்குமோ? விஷம் கலந்த கொட்டும் குச்சி
பூதங்களால் பொதுவாக பயன்படுத்தப்படும் ஒரு ஆயுதம். ஒருவேளை பூத இறைவன் வைத்திருந்த பொருள் ஒரு வகையான விஷம் கலந்த குட்டும் குச்சியாக இருக்குமோ? குறைந்த பட்சம் பூத விஷம் நமக்கு தீங்கு விளைவிக்காது. கவலைப்படாதீர்கள், பின்வாங்கிக் கொண்டே இருங்கள். அதிர்ஷ்டவசமாக ஹோலி நைட்ஸ் அவர்களின் பயிற்சியின் ஒரு பகுதியாக விஷத்திற்கு எதிரான எதிர்ப்பு பயிற்சியை மேற்கொண்டனர். அனைத்து விஷங்களிலிருந்தும் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் கோப்ளின் விஷத்தை தாங்கும் அளவுக்கு அவர்களுக்கு எதிர்ப்பு திறன் இருந்தது. அவர்கள் பின்வாங்கிய போது ஒரு பலத்த இடி சத்தம் கேட்டது. ஒரு புனித வீரன் அவன் முகத்தின் மையப்பகுதி வழியாக விழுந்தான். கண் இமைக்கும் நேரத்தில் அவர்களில் ஒருவரால் நகர முடியவில்லை. மீண்டும் ஒரு முறை இன்னொரு புனித மாவீரர் விழுந்தார். அவர்களில் யாராலும் சரியாக எதிர்வினையாற்ற முடியவில்லை. மற்றொரு சத்தம், ஒரு புனித நைட் சரிந்தது. அவர்களில் எவராலும் பதிலளிக்க இயலாது. அவர்களின் தோழர்கள் ஒவ்வொருவராக வீழ்ந்தனர். அது ஒரு அரக்கன் மரணத்தின் இசையை வாசித்தது போல இருந்தது. கேட்போருக்கு சோகத்தையும் வலியையும் கொண்டு வந்த ஒரு ரகசிய மெல்லிசை. அல்லது ஒருவேளை விரக்தி. கடைசியாக எஞ்சியிருந்த ஹோலினை கேபிள் தனது உபகரணங்களை ஒதுக்கி எறிந்துவிட்டு கண்களை மூடிக்கொண்டார். அவர் தனது கைகளை கூப்பி பிரார்த்தனை செய்தார். தேவி, தயவு செய்து தொலைந்து போன ஆன்மாக்களை பாதுகாக்கவும். தயவு செய்து. அதிர்ஷ்டவசமாக பேய் இசை ஒலிப்பதை நிறுத்தியது. ஆனால் அது தேவி அவரது பிரார்த்தனைக்கு பதிலளித்ததால் அல்ல, பேய்கள் தாங்களாகவே கேபிளை நோக்கி நீட்டியதால் பேய் இசை நின்றது. மௌனமும் வருத்தமும் மட்டுமே எஞ்சியிருந்தன.